தம்பி நீ கேம்புக்கு நீங்கள் வரும்போது எப்படிப்பட்ட மனநிலையில் வரணுங்கிறத இந்த பையன் சொல்லுவான், கேட்டுக்கிடுங்க. ஒரு விளையாட்டு வீரனாட்டு நம்ம உருவாதுக்கு எப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றி அவன் ஒரு 12 பாயிண்ட் இருக்கும், அவன் சொல்லுவான், கேட்டு பாருங்க. முதல் பாயிண்ட் சொல்லிட்டா தம்பி. விளையாட்டு வீரனாக உருவாகுவது எப்படி? இந்த விளையாட்டில் உனக்கு ஆர்வம், ஈர்ப்பு, பிடிப்பு இருந்தால் மட்டுமே விளையாட்டில் முதல் அடியை எடுத்து வை. உனக்கு இதே மாதிரி ஈர்ப்போ பிடித்தோ மாதிரி இருக்கணும், அப்போ தான் உள்ளே வரணும் ஃபர்ஸ்ட்டில் கபடி விளையாடுறதுக்கு. இல்லைனா வேஸ்ட்டாக வந்து பிரயோஜனமே கிடையாது. ரைட். பெற்றோரிடம் உனது எண்ணத்தை வெளிப்படுத்தி சம்மதம் பெற்று விளையாடவா. அப்படி ஒரு எண்ணம் இருக்கும்போதே உன் பேரண்ட்டாக சொல்லி அவங்களோட சம்மதத்தோடவா, அவங்க ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். உங்களது எண்ணத்தில் மனதில் இந்த விளையாட்டு முழுமையான இடத்தை பிடித்தால் மட்டுமே தொடரவும். கபடி உனக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வரணும். உனக்கு வேற எந்த சாய்ஸ்னாலும் உள்ள வந்து பிரயோஜனம் இல்லை, கஷ்டமாக இருக்கும். அது யாராவது வெளிநபர்கள் உங்களை இந்த விளையாட்டில் திணித்தால் பயிற்சி மேற்கொண்டு பாருங்கள். பிடித்தால் தொடரவும், பிடிக்கவில்லை என்றால் தொடர வேண்டாம். யாராவது உங்களை கம்பல் பண்ணால் உள்ள மாமா, சித்தப்பா, அப்பா யாராவது சொல்லுவாங்க, கபடியோட சொல்லுவாங்க. சரிப்பா, வந்து பாரு, பிடிச்சாதான் தொடரணும். வேஸ்ட்டாக தொடர்ந்துறத ரொம்ப கஷ்டம், இன்ஜுரி கேம். உன்னை சுய பரிசோதனை பண்ணிப்பார். உனக்கு இந்த விளையாட்டில் உனது பலம் மற்றும் பலவீனத்தை நினைத்துப்பார். பலவீனமற்ற பலமாக மாற்ற முடிந்தால் மட்டுமே தொடரவும். அது எக்ஸாம்பிள் என்னன்னா, பலம் பலவீனம் உனக்கு தெரியணும். வெயிட் இருக்கு, ஸ்பீடு இருக்கு, கபடி இதை பண்ண முடியான்னு யோசிச்சுப்பாரு. வெயிட் கம்மியாக இருக்கு, நான் வெயிட் ஏற்ற முடியும், பலவீனம். அது இந்த பலவீனத்தை பலமாக மாற்றுக்கு நீ முயற்சி பண்ணால் மட்டும்தான் கபடி விளையாட முடியும். ஓகே. உனது தடைகள் மற்றும் இடையூறுகளை சிந்தித்து பார். எடுத்துக்காட்டு, காயம் மற்றும் வீட்டு சூழல். தடைகள் உடைத்து வெளியேற முடியுமானால் தொடரவும். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும், வீட்டில் பண கஷ்டம் இருக்கும், இங்கே கபடி விளையாடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எதா இருந்தால் கூட நீ வந்து அது தொடர முடியுமான்னு யோசிச்சுப்பாரு. யோசித்தான் தொடரணும். கபடி வந்து மினிமம் ஒரு 4-5 வருஷம் விளையாடணும், 5-6 வருஷம் விளையாடினா தான் எதாவது பண்ண முடியும். இந்த விளையாட்டில் ஏதாவது சாதனை பண்ண முடியுமா என்று உன்னிடமே கேள். திறமை இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது என்றால் தொடரவும். விளையாட்டில் உனக்கு ஹை லெவலில் போனோம், நீ உன் மனசுல கேளு, வேற யார்ட்டையும் கேட்காத. உன் மனசுல கேட்டுப்பாரு, நல்லா விளையாட முடியும், என்னால் விளையாட முடியும், தொடர முடியும், ஏதாவது ஹை லெவலில் சாதனை பண்ண முடியும்னா கண்டினியூ பண்ணும். பயிற்சி மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டால் முழு அர்ப்பணிப்போடும் ஈடுபாடோடும் பயிற்சி செய். சரி, அடுத்து பாரு. உன்னுடைய சுய விளையாட்டு பயிற்சியை குழு விளையாட்டு பயிற்சியாக மாற்றி முறையான பயிற்சி மேற்கொள். நீ இண்டிவிஜுவல் கேம் ஆடி விளையாட பிரயோஜனம் இல்லை. நமக்கு டீம் ஒர்க். அப்போ ஒரு டீம் நமக்கு வேணும். அப்போ அதனால டீம் கூட அதை சேர்ந்து கம்பைன் பண்ணி அதை விளையாடுறதுக்கு பாரு. குழுக்களிடையே ஒரு நட்பு வட்டத்தை உருவாக்கி ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு ஆனந்தமாக பயிற்சி மேற்கொள். இந்த பயிற்சி மேற்கொள்ளும் போது கஷ்டமான காலையில் 3 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம் பயிற்சி மேற்கொள்ளணும். அப்போ நீ அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா, ஒரு ஆனந்தமா என்ன செய்யணும், அந்த பயிற்சி என்ன செய்யணும், மேற்கொள்ளணும். பயிற்சியை மேற்கொண்டு தொடர்ந்த பின் மீண்டும் ஒரு முறை உன்னை சுய பரிசோதனை பண்ணிப்பார். தொடரவா தொடர வேண்டாமா என்று. பயிற்சி மேற்கொண்டு பண்ணிட்டே வாரா, திருப்பி இடையில ஒரு ஹை லெவலில் போன, யூனிவர்சிட்டி கிடைக்கல, டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கல, ஸ்டேட் கிடைக்கலன்னு சொல்லி எங்கேயும் வெளியே போக முடியாது. அப்புறம் திருப்பி உனக்கு திறமை இருக்கா, திருப்பி அடுத்த லெவல் நம்ம போக முடியுமான்னு பார்த்துட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். முடிவு பண்ணிவிட்டால் எக்காரணம் கொண்டும் பின்வாங்காதே. தொடர்ந்து பயிற்சியுடன் முன்னேறி செல். முடிவு பண்ணி உள்ள வந்துட்டா, கபடிக்குள்ள வந்துட்டா, திருப்பி எங்கேயும் என்ன செய்யாத, போகாத. இவ்வளோ எண்ணமும் உனக்கு என்ன செய்யணும் இருந்தாதான் இந்த எண்ணத்தெல்லாம் உனக்கு மனசிலாக்கி வச்சுட்டு இந்த கேம்புக்கு வாங்க. ஓகேயா? உனது அடையாளத்தை நீயே உருவாக்கு. உனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்னா அது நீ தான் உருவாக்கணும், இன்னொருத்தன் உருவாக்க மாட்டான். நாங்கள் வந்து இங்கே சூழல், கிராம்பு இதை மாதிரி எடுத்தாலும் பண்ணக்கூடியது நீ தான். ஓகே.